பல வருடங்களாக வெற்றிகரமாக ஓடிட்டுருந்த பல சீரியல்கள் வந்து 2018 முடிவடைந்திருக்கு. அவை எந்தெந்த சீரியல்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம். சத்யாவுக்கும் பிரகாஷ்க்கும் மகா பிறப்பாளா அப்படின்னு இது வரைக்கும் காத்துட்டு இருந்தவங்க இந்த வருடம் மகா அந்நியார்கிட்டருந்து எப்படி தப்பிக்க போகிறா அப்படின்னு காத்துட்டு இருந்தாங்க. தெய்வ மகள் February 17 முடிவடைந்தது. முதன்முறையாக தமிழில் மிக பிரம்மாண்டமாக தயாரிக்கப்பட்ட காவியத் தொடரான தமிழ் கடவுள் முருகன் வந்து February 23 முடிவுக்கு வந்தது. பின்னர் அதோட 2வது சீசன் ஹாட்ஸ்டாரில் ஒளிபரப்பாச்சு. நாதஸ்வரம் கோபி அவர்களோட இயக்கத்தில் வடிவுக்கரசி மற்றும் இன்னும் பலர் நடித்திருந்த குலதெய்வம் சீரியல் வந்து ஏப்ரல் 13 சன் டிவியில் நிறைவு பெற்றது. நினைவுகளை இழந்த பெண்ணின் கதையாக ஸ்டார் விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாயிட்டு வந்த நினைக்க தெரிந்த மனமே ஏப்ரல் 27 குறுந்தொடராக முடிவடைந்தது. தமிழ் தொலைக்காட்சியோட முதல் வரவேற்பு பெற்ற தொடராக தலையணை பூக்களை சொல்லலாம். அந்த தொடர் ஜூன் 29 முடிவடைந்தது. இதற்கு பெரும்பாலுமான காரணம் கதாபாத்திரங்கள் அடிக்கடி மாறினதே அப்படின்னு சொல்லப்படுது. சன் டிவியில் ஒளிபரப்பாயிட்டு வந்துட்டு இருந்த கங்கா அப்படிங்கிற தொடர் ஜூலை 7 நிறைவு பெற்றது. சன் டிவியில் மதிய நேரத்தில் ஒளிபரப்பான அபூர்வ ராகங்கள் தொடர் வந்து ஜூலை 7 நிறைவு பெற்றது. 7 வருடங்கள் வெற்றிகரமாக ஒளிபரப்பாயிட்டு இருந்த சரவணன் மீனாட்சி தொடர் இந்த ஆண்டு ஜூலை 18 3வது சீசனோட முடிவடைந்தது. கலர்ஸ் தமிழ் தொலைக்காட்சியோட முதல் தொடரான வேலுநாச்சி ஜூலை 26 நிறைவு பெற்றது. விஜே சித்ரா இதில் வேலுநாச்சியாக நடிச்சிருந்தாங்க. தொலைக்காட்சியில் மற்றுமொரு பகல் நேர தொடரான தாமரை வந்து ஆகஸ்ட் 4 நிறைவு பெற்றது. நந்தினி தொடரின் பிரம்மாண்ட வெற்றிக்கு பிறகு சுந்தர்சி புரொடக்ஷன்லேருந்து வெளியான 2வது தொடர் தான் மாயா. இந்த தொடர் அக்டோபர் 20 முடிவுக்கு வந்தது. இந்த தொடர் எப்போ முடியும் அப்படின்னு காத்துட்டு இருந்தவங்களுக்கு டிசம்பர் 8 விடை கிடச்சிருக்கு. ராதிகா அவர்கள் இரட்டை வேடங்களில் நடித்து வந்த வாணிராணி டிசம்பர் 8 முடிவடைந்தது. தென்னிந்தியாவின் மிக பிரம்மாண்டமான தொடரும் 4 மொழிகளில் ஒளிபரப்பான தொடரும் நந்தினி தான். நந்தினி தொடர் டிசம்பர் 22 முடிவடைந்தது. பல வருடங்களாக மொழிமாற்று தொடர்களை மட்டுமே ஒளிபரப்பி கொண்டிருந்த ராஜ் தொலைக்காட்சியிலையும் 2018 சில தமிழ் தொடர்கள் வந்து ஒளிபரப்ப தொடங்கினாங்க. ஆனால் இவை எப்போ ஒளிபரப்புனாங்க, எப்போ முடித்தாங்க அப்படிங்கிறது பல மக்களுக்கு தெரியாத புதிராக இருக்குது. இவை தான் இந்த ஆண்டில் முடிவடைந்த தொடர்கள். இந்த வீடியோவில் விடுபட்ட தொடர்களையும் உங்களோட கருத்துக்களையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.